ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீஅடர் லெவலில் நம்ம எக்ஸல் இருந்து எப்படி பல்காக டேலிக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரீஅடர் லெவல் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஷாப் வந்து நம்ம விற்கிறோம். ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் இப்போ A15 இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மொபைல் நம்மகிட்ட 100 பீசஸ் இருக்குது. ஸோ 100 பீஸில் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு 90 பீஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணோம் வித்துறோம். மீதி இருக்கிற 10 குவான்டிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நம்ம அந்த ரீடர் லெவல்ன்றது மினிமம் குவான்டிட்டி 10ன்றது செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரீஆர்டர் ஸ்டேட்டஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த 10ன்றது நமக்கு மினிமம் குவான்டிட்டின்றது நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் ஆர்டர் வந்து நம்ம ரைஸ் பண்ணி, ஸோ அந்த ஆர்டர் ரைஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் வந்து மறுபடியும் நம்ம உள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி மறுபடியும் செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீஆர்டர் லெவல்ன்றது நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம எக்ஸல் வந்து பல்காக இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் மேலே இம்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான அந்த ரீஆர்டர் லெவல் ஃபார்மெட் எக்ஸல் ஃபார்மெட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் சேம்பிள் எக்ஸல் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மாஸ்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரில் போயிட்டு எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஃபார்மெட் எக்ஸல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த பாத்து வேணுமோ ஃபோல்டர் பார்த்து அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸல் வந்து எங்கே சேவ் ஆகணுமோ அந்த பாத்து கொடுத்துலாம். ஸோ இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் வேணால் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரீஆர்டர் பண்ணுறத ஒரு நேம் கொடுத்துலாம். டாட் எக்ஸல் எஸ்எக்ஸ்ன்றது கொடுக்கலாம். ஸோ ஓப்பன் ஃபைல் ஆஃப் எக்ஸ்போர்ட்ன்றது எஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சேவ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ஸ்டாக் ஐட்டத்துக்கான ஒரு ஃபார்மெட் வந்துடும். ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள ஒரு ஃபார்மெட் வந்துடும். ஸோ இதில் நமக்கு தேவையான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம், குரூப் நேம், ஸோ யூனிட்ஸ் எல்லாமே தேவையில்லை. ஸோ இதெல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வேணுன்றதை நான் தனியாக ஒரு எக்ஸலை வந்து நான் ஃபில் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேம், குரூப் நேம், ரீஆர்டர் லெவல் குவான்டிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்றது நம்ம ஒரு 4 காலமாக நம்ம என்ன இருக்கோம்னா கொடுத்துருப்போம். மேலே ஹெட்ராக கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எக்ஸல் சீட் போயிடலாம். அதில் ஸ்டாக் ஐட்டம் ரீட்மி இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நான் எடுத்துருக்கேன். நீ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஃபில்டர் போட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்து ஃபில்டர் போட்டு, ஸோ இங்கே ரீஆர்டர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா, ஸோ இங்கே ஆர்டர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரீஆர்டர் சம்மந்தமாக எல்லாமே வந்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸல்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணி நமக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்து மேலே ஹெட்டாக வச்சிருக்கேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐட்டம் நேம் நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கான குரூப் நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரீஆர்டர் லெவல் குவான்டிட்டி அப்படின்றது நான் கொடுத்துட்டேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 குவான்டிட்டி போகணும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 200 குவான்டிட்டி போகணும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 300 குவான்டிட்டி போகணும் அப்படின்றத நான் அந்த குவான்டிட்டியும் என்ன யூனிட்ன்றதும் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையுமே நம்ம செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ 10 குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி, 8 குவான்டின்றது ஸோ ஒரு ஐட்டம் எவ்வளோ இருக்குன்றத பேஸ் பண்ணி நம்ம கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸல் சீட் எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ ரீஆர்டர் லெவல் அப்படின்ற எக்ஸல் சீட்டில் வச்சிருக்கேன். ஸோ இந்த பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு போய்க்கலாம். டேலிக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இம்போர்ட்ன்றது செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸல் சீட்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவ் இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் பார்த்து ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த கார்பனை பார்த்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல் எக்ஸல் செக்ஷன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் நேம் சீட் 1 வச்சிருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட் டெம்ப்ளேட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டத்தில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்டாக் ஐட்டம்ன்றது நம்ம இங்கே டைப் ஆஃப் மாஸ்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஃப் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக மாடிஃபை வித் நியூ டேட்டான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ போட்ட மாதிரி எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கப் கம்பைன் டேட்டா. ஸோ பேக்கப் இருக்கணும் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எஸ் கொடுத்து பேக்கப் எடுக்கலாம். ஸோ அப்படி பேக்கப் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எடுத்து தேவையா ஜஸ்ட் என்டர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த சாம்சங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 5 ஐட்டம்ன்றது இங்கே கவுண்ட் எடுத்துருக்கும். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா ஆல்டருக்குள்ள போயிட்டு நேராக சோமர் கொடுத்துட்டு ஸோ இன்ஆக்டிவ் கொடுத்தோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டிக் கீழே ரீஆர்டர் லெவல் அப்படின்ற ஆப்ஷன்ல இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் இருக்கும், குரூப் இருக்கும், கேட்டகரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாக் ஐட்டம் கொடுத்தோம்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டம் விசாவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ, மினிமம் குவான்டிட்டி எவ்வளோன்றது நமக்கு இங்கே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸாகவும் போய் பார்க்கலாம், ஒவ்வொரு ஐட்டம் வைஸாகவும். அப்படி இல்லை அப்படின்னா
ஸோ குரூப் வைஸ்னு கொடுக்கலாம். ஸோ இந்த குரூப் வைஸ்ன்றது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்ம செலக்ட் பண்ணுற குரூப் வைஸ் நம்ம என்டர் பண்ணோம்னா அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்றது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான ரீஆர்டர் லெவல் எல்லாமே நம்ம எக்ஸல்லேருந்து பல்காக போட்டு நம்ம டேலிக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.